அதாவது இந்த 200 தொகுதிகள் என்ற இலக்கை சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள். அவர் ஆட்சி வருகின்ற பணிகள், மக்களுக்கு செய்கின்ற சேவைகள், அதன் அடிப்படையில் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னார். கடந்த கால தேர்தல் வரலாற்றை பார்த்துருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழக மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை நாடறிவார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த அரசு மக்களுக்கான சேவை ஆற்றி வருவது எல்லோரும் அறிவார். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எல்லா மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்த முதலமைச்சர் என்ன திட்டத்தை கொண்டு வருகிறார் என்பதை பார்த்தால் அவர்களுடைய மாநிலத்தில் கொண்டு வருகிறார்கள். மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கியதை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு நகர பேருந்துகளில் மகளிருக்கு விடியல் பயணம் வழங்கப்பட்டதை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் கல்வி வளர்ச்சிக்காக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. செல்கிற இடமெல்லாம் முதலமைச்சருக்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய முதலமைச்சரை சொல்லியிருக்கிறார். இதை சொல்வதற்கு எந்த இருமாப்பும் மக்கள் மீது கொண்டிருக்கின்றார் என்பதுதான் காரணம். ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார்கள். நிச்சயம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இரவு நேரங்களில் தமிழ்நாடு முழுசும் மேம்பாலத்துக்கு சர்வீஸ் ரோட்ல வரமாட்டாங்க. பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி புகார் வருகின்ற பொழுதெல்லாம் அங்கே வந்துட்டு போக்குவரத்துறை சார்பாக ஆய்வாளர்களை நிறுத்தி ஆய்வு செய்து அங்கே ஒரு லெக்சர் வைத்து அவரிடத்தில் கையெழுத்து வாங்கி அந்த பேருந்துக்கு அங்கே வருவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இது செங்கல்பட்டு துவங்கி கன்னியாகுமரி வரை இந்த பிரச்சனையை அவ்வப்போது இட செய்கிறது. சில நேரங்களில் ஓரிரு ஓட்டுநர்கள் செய்கின்ற தவறின் காரணமாக பொதுவாக இது மாதிரி பிரச்சனை வருகிறது. எந்த இடங்களில் இது போல் குறிப்பாக இருக்கிறது சொன்னால் நிச்சயமாக அங்கே சிஐக்கு நிறுத்தி நடவடிக்கை. இது அரசு விரைவு போக்குவரத்து விழுப்புரத்திற்கு சொந்தமான பகுதி. நிச்சயமாக அங்கே விரைவில் ஓரிரு நாட்களில் நபர்களை நிறுத்தி நடவடிக்கை. நன்றி சார். நன்றி சார். என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. சிஏஜி ரிப்போர்ட் கூட அது மிகப்பெரிய நஷ்டம். இது சேவைத்துறை, அரசு மக்களுக்கு வழங்குகின்ற சேவை. அந்த சேவை வழங்குகின்ற போது அந்த எந்த தடங்களும் இல்லாமல் வழங்குகின்ற சூழல் இருக்கிறது. என்ன சொல்ல போனால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த அளவிற்கு குறைந்த கட்டணத்தில் பேருந்து இயங்குகிறது. இது எல்லோரும் அறிந்த விஷயம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு கிலோமீட்டர் 52 பைசாவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது, மக்களுக்கு கட்டணம் விதிக்கப்படுகிறது. இதுவே கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் என்ன நிலைமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2 மடங்காக இருக்கிறது. எனவே கட்டணம் உயர்த்தாமல் மக்களுக்கான சேவை வழங்குகின்ற போது அதற்கு பல்வேறு விதங்களில் அரசு உதவி வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் பல்வேறு பணிமனைகளை அடமானம் வைத்து அந்த நிதிகளை ஈடு செய்திருக்கின்றார்கள். எனவே இதை மீட்பது என்பது அரசுடைய உதவியோடு செய்யப்படும். நீங்கள் நினைப்பது போல போக்குவரத்து கழகத்தை லாபத்தில் இயக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மக்களுக்கு சேவை தருகின்ற துறையாக இருக்காது. எனவேதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டண உயர்வு இல்லாமல் தமிழகத்தில் பேருந்து வசதிகளை வழங்கி வருகிறார்கள்.